நம்ம பேர் வந்து பாஸ்கர்னா. ஓகே. நம்ம கேஎஸ்பி ஃபார்ம்ஸ்னு ஒரு கோழி ஃபார்ம் நடத்திட்டு இருக்கோம்னா. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கருமத்தம்பட்டியில் ஊஞ்சப்பாளையன்ற இடத்துல இருக்குண்ணா. இருக்குது. சுமாராக நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கோழிகள் இருக்கும்? அதாவது சேவல்கள் எவ்வளோ இருக்கும், தாய் கோழிகள் எவ்வளோ இருக்கும், குஞ்சுகள் எவ்வளோ இருக்கும்? சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 இருக்கும்ண்ணா. ஓகே. அண்டு கோழிகன்னு பார்த்தோம்னா ஒரு 30+ இருக்கலாம்ண்ணா. ஓகே ஓகே. பிரதர், இதுக்கு முன்னாடி நம்ம கோழிகளுக்கு என்ன வகையான தீவனங்கள் கொடுத்துட்டு இருந்தோம்? நம்ம கம்பு, மக்காச்சோளம், அரிசி ஓகே எல்லாமே தனித்தனியாக எடுத்து கோழிகளுக்கு ஃபீடாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தற்சமயம் என்ன ஃபீடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் இப்போது உண்ணாமலை கேட்டில் ஃபீடு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அது பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 தடவை எடுத்திருக்கேன். ஓகேங்க. நல்லா இருக்குது. கலப்பு தீவனம்ன்றதால கோழிங்களும் விரும்பி சாப்பிடுதுங்க. ஓகே. இப்போ இந்த கலப்பு தீவனத்தில் போடக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து நம்மளாலேயே வந்து உருவாக்கிக்க முடியும், நம்மளே கலந்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபீடுக்கு நீங்கள் போகிறக்கான சரியான ஒரு காரணம் என்னங்க? ஆனால் டெஃபினட்டாக ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம பண்ண முடியுமான்னா ஓகே கஷ்டம்தான். ஓகே. ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதால அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு அது ஈஸியாகவும் இருக்குது ஓகே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு தானியங்களாக கொண்டு வந்து சேர்த்து அதை வந்து சரியான ரேஷியோவில் கலந்து கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லாருனாலையும் எல்லா நேரத்துலையும் முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம. ஆமாம். போட்டதுக்கப்புறம் உங்கள் கோழியோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கோழிங்களும் விரும்பி சாப்பிடுது. எல்லாமே காலி ஆயிடுது. ஓகே ஓகே. காலையில் போட்டோம்னா சாயந்தரம் பார்த்தோன்னா ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் அது பெஸ்ட்டாக தான் இருக்குது. கோழிங்களும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ முன்னைய விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிக்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது பிரதர்? சிக்ஸோட க்ரோத்தும் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்ல ஆக்டிவாக இருக்குங்க. ஓகே ஓகே. அண்டு பார்த்தோன்னா நல்லா இருக்குது. ஓகே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர். ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே கட்டுத்தரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த தீவனம் வந்து சரியான ஒரு தீவனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஓகே பிரதர், உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.